வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் வெறும் 2 முட்டை சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? நாள் முழுக்க சக்தி அதிகரிக்கும், தசைகள் வலுவாக்கப்படும், கண்கள் ஆரோக்கியம் மேம்படும், மூளை சுறுசுறுப்பாக செயல்படும், உடல் எடை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் யார் முட்டை சாப்பிடக்கூடாது? எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம்? முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா இல்லை கெட்டதா? இப்படின்னு பல தகவல் முட்டையை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முட்டை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகள். ஒரு பெரிய கோழி முட்டையில் பொதுவாக கலோரிகள் 70லிருந்து 78, புரதம் 6 முதல் 7 கிராம், நல்ல கொழுப்புக்கள் 5 கிராம், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி12, விட்டமின் பி2, போலேட், செலினியம், பாஸ்பரஸ், கோலின், ஜிங்க், அயன் இப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் இருக்குது. அதனால முட்டையை கம்ப்ளீட் புரோட்டீன் ஃபுட் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா இது உடலுக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்டுகள் அனைத்துமே முட்டையில் இருக்குது. அதனால தான் முட்டை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தேவையான உணவாகவும் கருதப்படுது. ஏன் காலை உணவாக முட்டை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் முட்டை சாப்பிடும்போது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். இரத்த சர்க்கரை திடீரென உயராமல் இருக்கும். வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றல், திறன் இதெல்லாமே கிடைக்கும். முக்கியமாக பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள், மாணவர்களுக்கு எல்லாருக்குமே காலை உணவாக நம்ம முட்டை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க ரொம்பவுமே காலையில் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய மூளை ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ படிக்கிறது எளிமையாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இப்போ முட்டை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஸோ என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, தசைகளை பலப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. புரதச்சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இது மசில்ஸ் வளர்ச்சிக்கும், மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், உடல் வலிமைக்கும் முட்டை பயன்படுது. இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுதுங்க. முட்டை சாப்பிட்ட பிறகு பசி தாமதமாக தான் வரும். அடிக்கடி பசி ஏற்படாது. இதனால நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த உணவு குறையும். இதனால அதிக கலோரி நிறைந்த உணவுகள் சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சு உடல் எடை குறைக்கிறதுக்கு பயன்படும். நீங்கள் வெறும் முட்டையை மட்டும் சாப்பிடும்போது இது கெட்ட கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ டயட்டில் இருக்கவங்க காலையில் 2 முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும், கவனத்திறனை அதிகப்படுத்துறதுக்கும், மூளையுடைய செல்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால கண்டிப்பாக சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே முட்டையை எடுத்துக்கிறணும். முக்கியமாக வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவு ஆற்றல் குறைய ஆரம்பிச்சும். அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை அதிகப்படுத்தணும்னா அவங்க முட்டையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது முட்டை. முட்டையில் லியூட்டின், ஜியாசந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய மஸ்குலர் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும், கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கும், கண் சார்ந்த உலர்ச்சியை தடுக்கிறதுக்கும் முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால் வயதானவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாருமே முட்டையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 முறையாவது எடுத்துக்க. அடுத்து ஐந்தாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி இருக்குது. இது இம்யூனிட் பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. இதனால் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றது தடுக்கப்படும். வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போடாடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கு முட்டை சிறந்த உணவாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கறது ரொம்பவே நல்லது.
அடுத்து 6வதா ஒரு நன்மை என்னன்னா, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. முன்பெல்லாம் முட்டை வந்து இதயத்திற்கு கேடு, அத சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப பல ஆராய்ச்சிகளின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்பவுமே நம்ம எடுத்துக்கிற அளவு தான் இருக்கு. ஸோ அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ அளவோடு முட்டை எடுத்து சாப்பிட்டால் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இதயத்துக்கு தேவையான நல்ல கொழுப்பை கொடுக்கறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. ஸோ இதயத்திற்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு வந்து முட்டை வந்து பயன்படுது. முட்டையில் விட்டமின் டி இருக்குது. இது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் 30 வயசுலேயே தொடங்கிடுது. ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைனா கால்சியம் குறைபாடுனாலையும் விட்டமின் டி குறைபாடுனாலையும் தான் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அரிப்பு நோய், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இது எல்லாத்துக்கும் காரணம் விட்டமின் டியும் கால்சியமும். நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னதான் சாப்பிட்டாலும் விட்டமின் டி உடலில் இல்லைன்னா அதனுடைய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்பட முடியாது. ஸோ விட்டமின் டி உடலுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டால் உடலால் உறிஞ்சி கொள்ள முடியும். ஸோ அந்த வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முட்டையோடைய மஞ்சக்கருவில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக முட்டையை சாப்பிடணும். அப்படி முட்டை சாப்பிட பிடிக்காதவர்கள் என்ன பண்ணலாம்னா, சூரிய ஒளியில் காலையில் ஒரு 15 நிமிடம் நீங்கள் அதில் நடக்கலாம், இல்லை உட்காரலாம். உட்காந்து யோகா மூச்சு பயிற்சி செய்யலாம். இல்லை வெறுமனமே உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை கூட பேசிக்கலாம். ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே படணும். ஸோ அப்படி படும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி இயற்கையாகவே உங்கள் உடலுக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய எலும்புகள் பலமாக்கப்படும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் தடுக்கப்படும். அடுத்து 8வது நன்மை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குதுங்க. ஏன்னா கோலைன் வந்து இதில் இருக்கு முட்டையில். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு முக்கியமானது கோலைன். அதனால முட்டையை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே அவசியமானது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு முட்டை வந்து பயன்படுதுங்க. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், பயோட்டின், விட்டமின் B12 முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. ஸோ முடி உதிர்தலை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா முட்டை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. நம்ம ஏற்கனவே விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஷாம்பில் வந்து முட்டை சேர்த்து செஞ்சுருக்காங்க, அதனால உங்களுடைய முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவாக இருக்கும் அப்படின்னு ஆட்லலாம் போடுறாங்களா. அதுக்கு காரணம் வந்து முட்டையில் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அதனால் ஸோ இந்த பயோட்டின் உங்களுடைய முடியை வந்து புதுசாக வளர்கிறதுக்கு ஊக்குவிக்கும், முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் பயன்படும். அடுத்து 10வது நன்மை, வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா முட்டை வந்து இருக்குது. இது தசை இழப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது மசில்ஸ் லூஸ் ஆகும்ல, ஸோ அந்த மசில்ஸ் லூஸ் ஆகிறத குறைக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. ஏன்னா இது வயதானவர்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மசில்ஸ் லூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து இருக்கும். தசை இழப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பலவீனம் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ முட்டையை வந்து வயதானவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இப்போ முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா இல்லை கெட்டதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தலாம். பலரும் மஞ்சக்கருவை தூக்கியே எரிஞ்சிடறாங்க, ஏன்னா அதில் அதிக அளவில் ஃபேட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது தவறுங்க. ஏன்னா மஞ்சக்கருவில் தான் விட்டமின் டி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, கோலின் இருக்குது, லூசின் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் மஞ்சக்கருவை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். முக்கியமாக ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னா அது முட்டை. முட்டையோடைய மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு ரொம்பவுமே ஒரு சத்தான உணவு. இன்னுமே மஞ்சக்கருவை யாரும் தூக்கி போடாதீங்க. ஸோ விட்டமின் டி நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சக்கரு இவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ வெள்ளைக்கருவில் சத்தே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். வெள்ளைக்கருவுலையும் சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளைக்கருவையும் சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கக்கூடியது அந்த வெள்ளைக்கரு தான். ஸோ இந்த வெள்ளை பகுதியையும் நம்ம சாப்பிடலாம். இந்த முட்டையை வந்து வெள்ளை, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து
சேர்த்து எடுக்கும்போது தான் ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இனிமே முட்டைய முழுசா சாப்பிடுங்க. யாரும் மஞ்சள், வெள்ளைய தவிர்க்காதீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாமா? ஒரு ஆரோக்கியமான பெரியவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 முட்டை வந்து சாப்பிடுறது பாதுகாப்பானது. குழந்தைகள் தினமும் 1 முட்டை வந்து எடுத்துக்கலாம். இதுவே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து 1லிருந்து 4 முட்டை வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுக்கணும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் அதுக்கு மேல எடுக்கணும்னா, அது அவங்களுடைய உடல வந்து மருத்துவர்ட்ட காட்டி ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சிறிய குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கக்கூடிய பெரியவர்கள் 1 இல்லன்னா 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவு. ஸோ எப்படி வந்து ஆரோக்கியமான முறையில முட்டைய சாப்பிடணும்னா, வேக வைத்த முட்டைகள் சாப்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுவும் ஹாஃப் பாயில்லாம் சாப்பிடவே கூடாது. நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஸோ நன்றாக வேக வைத்த முட்டைய மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். ஆம்லேட் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. எண்ணெய் ஊத்தி பொரிக்கிறது, வறுக்கிறது இந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்த்துட்டு, ஒன்லி நல்லாவே வேக வைத்த முட்டைகள சாப்பிடும்போது தான் அந்த முட்டையில இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். ஸோ எந்த நேரத்தில முட்டை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும்னா, காலை நேரத்தில காலை உணவாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை உணவு எடுப்பீங்கல்ல, அந்த உணவுல முட்டைய சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. உடற்பயிற்சி செய்றவங்க ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான சிறந்த உணவுகள் கீரைகள், காய்கறிகள், முழு தானிய ரொட்டிகள், ஓட்ஸு, பழங்கள், சிறுதானிய உணவுகள் இதெல்லாமே முட்டை கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம முட்டையை பற்றின எல்லா தகவலையும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.